எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ 2023, 2022, 2020, 2015, 2010 ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட பொருளாதார வினாக்களையும் 2012, 2017, 2019, 2020 2022 வரை நடைபெற்ற காவலர் தேர்வு எக்கனாமிக்ஸ் கொஷினையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி அல்லது 2ஆம் நிலை காவலர் தேர்வாக இருந்தாலும் சரி 100% சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது போல் நிறைய வினாக்களை வந்து நம்ம பயிற்சி எடுக்கணும். ஸோ அதற்கு காவலருக்கான 100 மார்க் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது. எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு 50 மார்க் டெஸ்ட் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அனுப்பி என்ன புக்கு வேணுங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவே நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். இது ஆல்ரெடி 2023 கேட்கப்பட்ட ஒரு வினா. சரியான ஆன்சர் பி ஆப்ஷன், ஷாங்காய். இரண்டாவது வினா பாருங்கள். வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது. வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பணவீக்கம் என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 3 பாருங்கள். சில முக்கிய நாடுகளுடைய அந்நிய செலவாணியோடைய பெயர் கொடுத்துருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சவுதி அரேபியா. இந்தியாவுக்கு நம்ம ரூபாய் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்தியாவுக்கு ரூபாய் அப்படின்னா 1க்கு 2 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு டாலர், மலேசியாவுக்கு ரிங்கட், சவுதி அரேபியாவுக்கு வந்து ரியால். ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 4 பாருங்கள். 2 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் இது சிந்தனை குழுவாகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள். இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2ல் நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்கின் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாக்கியம் 1ல் கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே சரி, ஆனால் வாக்கியம் 2ல் கொடுக்கப்பட்டது தவறு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 மட்டும் சரி. கொஷின் நம்பர் 5 பாருங்கள். இதெல்லாம் ஸ்கூல் புக்கு 10th ஸ்டாண்டர்டில் 2023 கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் முழுமையாக நமக்கு வந்து சாதாரணமாக 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கவர். 6th 10th வரைக்கும் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. மறைநீர் என்றால் என்ன? மறைநீர் அப்படிங்கிறது என்னென்னா, மறைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர். ஸோ ஃபேக்ட்ரிஸில் ஒரு மிஷினரிஸ் கார் கம்பெனிஸில் வந்து தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். அப்படி நுகரப்படக்கூடிய நீர் தான் மறைநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் டேஸ் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியான பதில் வந்து வெண்மை புரட்சி. அப்போது வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எக்கனாமிக்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷன் 2022 கேட்கப்பட்ட முக்கிய வினாக்கள். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொல்கத்தா. அப்போது இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? வேறு ஏதோ ஆணையங்கள் அதாவது வாரியங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்கில் தேடி படிச்சுக்கணும். நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷனில் சோசியல் சயின்ஸ் கிளியராகவே கொடுத்துருப்பேன். ஸோ போய் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 8 பாருங்கள். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? சரியான ஆன்சர் அபிஜித் பானர்ஜி. ஸோ இவர் மற்ற இன்னும் 2 நபர்களோடு சேர்ந்து இது ஷேர் பண்ணிக்குவார் இந்த நோபல் பரிசை. ஸோ 2019 நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது நேர்முக வரி? வரியை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எக்ஸாமினேஷனில் கேட்டுறாங்க. ஸோ சரியான ஆன்சரை நம்ம கிளிக் பண்ணுவோம். நேர்முக வரி நேரடியாக என்ன செய்வோம் அப்படின்னா வருமான வரி என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 10 பாருங்கள். 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருந்தது? அதாவது பாலின விகிதம் நல்லா புரிஞ்சு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம். சரியான ஆன்சர் அதாவது ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடியது அதுதான் பாலின விகிதம். அப்படி பார்க்கும்போது நீலகிரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ கொஷின் நம்பர் 11 பாருங்கள். 1969 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட செயல்பாட்டில் உள்ளது. அதாவது நேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். ஐசிஐசி பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐசிஐசி பேங்க் என்பது ஒரு ப்ரைவேட் பேங்க். சரிங்களா? ஸோ நம்மளுடைய நேஷனலைஸ்டு பேங்க் கிடையாது. அதனால் 2வது பாயிண்ட்டு தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் ஏ என்பது சரி.
இந்தியாவின் பங்குச் சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எந்த அமைப்பு? ஸோ பங்குச் சந்தை ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் செபி தான் நமக்கு வந்து அது கண்ட்ரோலர். அப்போது ஆன்சர் வந்து டி, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். கொஷின் நம்பர் 13 பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல? ஸோ எது வந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அக்மால் அப்படின்னு சொல்லக்கூடியது தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல. மற்றது எல்லாமே நமக்கு வந்து ஃபுட்டு ஓரியன்டான அமைப்புகள். ஸோ இப்போ பார்க்கக்கூடியது எக்கனாமிக்ஸில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட அசல் வினாக்கள். திட்ட விடுமுறை, அதாவது 5 இயர் பிளான்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. திட்ட விடுமுறை காலம். சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 1966 டு 1969. கொஷின் நம்பர் 15 பாருங்கள். சிறு தொழில் நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டு என்ன? சிறு தொழில். ஸோ இதில் எது சிறு தொழில் அப்படின்னா, இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன குடிசை தொழில்நுட்பம் சோப்பு தயாரித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜிஎஸ்டியின் விரிவாக்கம் என்ன? சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் நம்பர் 17, இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இந்தியாவுடைய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஆப்ஷன் பிசி மெகலனோபிஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். உலக அளவில் புள்ளியியலின் தந்தை அப்படிங்கிற வேற ஒருத்தர், அவர் யார் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கொடுக்கலாம். கொஷின் நம்பர் 18 பாருங்கள். இந்திய ரூபாய் 1947 டேஸ் முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ எத்தனை முறை அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இது லாஸ்ட் டைமு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய அப்டேட் இருக்குது, அதனால் நமக்கு இது அப்டேட்டில் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட். கொஷின் நம்பர் 19 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது உலக அமைப்பு அல்ல? எது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கிடையாது? இதில் பார்த்தீங்கன்னா சார்க் அமைப்பு தான் இன்டர்நேஷ்னல் அமைப்பு கிடையாது. இது தெற்காசிய கூட்டமைப்பு. மற்றது எல்லாமே ஐக்கிய நாட்டு கழகங்கள், பன்னாட்டு நிதி நிறுவனம், பன்னாட்டு மனித உரிமை கழகம், இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ சார்க்கு மட்டும் இதில் பொருந்தாதது. அடுத்தது பாருங்கள். உயர்குடி வகுப்பினர் அல்லா கோட்பாட்டினை கூறியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காரல் மார்க்ஸ் என்பது சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எக்கனாமிக்ஸில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷன் 2018 ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கொஷின். ஜூம் சாகுபடி இந்தியாவில் எந்த மாநிலத்தின் நடைமுறையில் உள்ளது? ஜூம் அப்படிங்கிற ஒரு வகையான கல்டிவேஷன். இது எங்கே காணப்படுது அப்படின்னா சரியான ஆன்சர் அசாம். கொஷின் நம்பர் 22, பொருளாதார வளர்ச்சி எதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது? உண்மையான தேசிய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். டேஸ் என்பது ஒரு நிறுவனத்தில் ஊழியர் நிலைப்பாட்டில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனத்தின் ஊழியர் நிலைப்பாட்டின் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வது ஆப்ஷன் ஏ, பதவி உயர்வு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா எக்கனாமிக்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷன் 2015 கேட்கப்பட்ட கொஷின். நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன? தேசிய வருமானத்துடைய மற்றொரு பெயர் என்னென்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க, மொத்த நாட்டு உற்பத்தி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோரின் எண்ணிக்கை எவ்வளோ? ஸோ சரியான ஆன்சரை நம்ம கொடுக்கணும். ஆப்ஷன் ஏ, பெரும் பிரிவினை ஆண்டு. பெரும் பிரிவினை ஆண்டு. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 25வது கொஷின் வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா 2021 சொல்லிட்டு 2011 படி சரிங்களா, இங்கே மிஸ்டேக்காக இருக்குது. 2011 படி கணக்குப்படி 74.04%. ஸோ நெக்ஸ்ட் 26 பார்த்துடலாம். பெரும் பிரிவினை ஆண்டு. பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிங்கிறது எந்த ஆண்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, 1921. 27வது வினா. டேஸ் என்பது முதலாளித்துவத்தின் அடிப்படை நிறுவனமாகும் அப்படின்னு ஒரு கொஷின். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, வருமான அமைப்பு. நுகர்வோர் எச்சம். நுகர்வோர் எச்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ 11th 12th நம்ம இதை பற்றி நல்லாவே படிச்சிருப்போம். உண்மை விலை மைனஸ் தகு விலை. டேவிட் ரிக்கார்டோவின் காலம். டேவிட் ரிக்கார்டோ அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ்ட் இருந்தார். அவருடைய காலம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆப்ஷன் 1772 1823. மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருளாக தயாரிக்கும் பணியை மேற்கொண்டுள்ள தொழிற்சாலை எது? மூலப்பொருள் ரா மெட்டீரியல் வந்து ஒரு முழுமையான பொருளாக மாற்றக்கூடிய பணி மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு எதுனா உற்பத்தி தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஏற்றுமதிக்கான பொருட்களை இறக்குமதி செய்யப்பட்டால் அவை டேஸ் என அழைக்கப்படும். ஏற்றுமதிக்கான பொருட்களை இறக்குமதி செய்யப்பட்டால் அவை டேஸ் என்று அதாவது மறு ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஎக்ஸ்போர்ட். அதாவது நம்ம ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம்.
ஆனால் அது வேறு ஒரு நாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறோம். அப்படி இதுனா மறு ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. இந்தியாவில் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இரு நகரங்களுக்கு இடையில் ஏற்பட்டது? ஸோ ஆல்ரெடி நிறையா முறை இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. பிசி எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் மும்பை டு தானே. ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். டேசாம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது? ஆர்பிஐ வந்து எப்போ நேஷனலைஸ்டு பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு கொஷின். 1935. தோற்றுவிக்கப்பட்டது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. அது நேஷனலைஸ்டு வந்து வேறு ஒரு இயரில் பண்ணியிருப்பாங்க. அது என்ன இயர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறையின் கீழ் வருவது எது? ஆப்ஷன் ஏ வங்கி வீதம். உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை வாங்குவதற்கு டேஸ் விளம்பரம் மக்களை தூண்டுகிறது? சரியான ஒரு கொஷின். அதாவது பொருளாதாரம் சார்ந்த குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 2010ஆம் ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். விலை பேதம் காட்டுதல் காணப்படுவது எங்கே அப்படின்னா அனைத்தும் சரி, இருவர் முற்றுரிமை, சில்லோர் முற்றுரிமை அப்படின்னு கூடி தான் விலைபேதம் கட்டுப்பட்டு காட்டும் முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதிகப்படியான பணம் மிக குறைந்த பண்டங்களை துரத்துவது எது? தேவை இழுப்பு பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். உற்பத்திக்கான காரணியின் தேவை என்பது சரியான ஆன்சர் ஒட்டுமொத்த தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏற்கனவே நம்ம பார்த்த கொஷின் தான். ஏற்றுமதிக்கான பொருட்களை இறக்குமதி செய்யப்பட்டால் அது மறு ஏற்றுமதி. ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட் கொஷின். ஸோ எக்கனாமிக்ஸ் 2010ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கொஷின். மூலதனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி காரல் மார்க்ஸ். புனித வரி விதிப்பு விதியை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். ஒரு நிறுவனம் சமநிலை அடைவது எப்பொழுது எனில்? ஸோ இது ஒரு ஃபார்முலா பாயிண்ட்டு. MC = AC. இந்திய அரசால் வெளியிடப்படும் ₹1 நோட்டுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆக்சுவலாக இதை குறுகிய பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு ஒரு கொஷின். முந்தைய சோவியத் ரஷ்யா என்பது சரியான ஆன்சர். வணிகம் எதனுடன் தொடர்புடையது? பொருட்களின் பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் ரயில்வே தொடர்பு ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஷின், ரிப்பீட் கொஷின். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மாத காலத்திற்கு மேலாக புழக்கத்தில் உள்ள காசோலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதெல்லாம் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது செக்கோடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேய்மானம் எனப்படுவது பணத்தின் மதிப்பு குறைவது. வங்கி சரிக்கட்டம் பட்டியலை தயாரிப்பவர் யார்? ஸோ வங்கியின் வாடிக்கையாளர்கள் என்பது சரியான ஆன்சர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருந்தது? அப்ராக்சிமேட்டாக 121 கோடி தாண்டிட்டோம். எக்கனாமிக்ஸ் கொஷின் பிசியில் 2012 கேட்கப்பட்ட கொஷின். நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின், எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. கலப்பு பொருளாதாரம். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி வாக்கர். உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு? சரியான ஆன்சர் அமெரிக்கா. இந்திய நாட்டு வருமானத்தின் பணிகள் துறையின் பங்களிப்பு? ஆப்ஷன் சி 58.4%. இதே போல் மற்ற 2 பணிகள் துறையையும் நீங்கள் முதன்மை துறை, 2ஆம் துறையுடைய பங்களிப்பு என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புரட்சி எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் பசுமை புரட்சி. 57 கொஷின் பாருங்கள். 1977 இந்திய டேஸ் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது? தன்னிறைவு அப்படின்னா நமக்கு போதுமான அளவு உற்பத்தி செஞ்சு மீதி இருக்கக்கூடிய பொருளை நம்ம வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறிய முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் தன்னிறைவு அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி அரிசி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விழுக்காடு? ஸோ ஆப்ஷன் பி 80.3. பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். கூட்டுறவுத்துறையின் உதாரணம்? கூட்டுறவுத்துறை சரியான ஆன்சர். ஸோ பெல் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் செக்டர் கம்பெனி, ரிலையன்ஸ் ப்ரைவேட்டு, மாருதி அப்படிங்கிறது ஒரு வகையான கம்பெனி, கூட்டுறவுனா அமுல் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஆன்சர் வந்து டி சொல்லலாம். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயத்தின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா, ஸோ எல்லாமே நகரமயமாதல், நகரத்தை நோக்கி பயணம் செய்கிறாங்க, கண்டிப்பாக குறைந்துள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பணவீக்கம் என்பது
விலைகள் உயரும், பணத்தின் மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லலாம். பண மதிப்பிழப்பு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? அறிவிக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ 2014 காலகட்டத்தில் நமக்கு வந்து 500 நோட்டு 1000 நோட்டில் செல்லாதுன்னு சொல்லியிருந்தார் மோடி அரசாங்கத்தில். அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க. இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு பண மதிப்பிழப்பு. சரிங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமாக நம்ம ஒரு 63 வினாக்கள் எக்கனாமிக்ஸ்லேருந்து பயிற்சி எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வினாக்கள். ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொஷின்ஸ் இது முன்னாடி எழுதி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியாது. கண்டிப்பாக இது ரொம்ப எளிமையான வினாக்கள். 6th-லேருந்து 10th வரைக்கும் எக்கனாமிக்ஸ் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு 5 இயர்ஸ் பிளானு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் 11th 12th புக் பேக் பாக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டிங்கனாவே மோர் தென் எனாஃப். கண்டிப்பாக முழுமையான கொஷின்ஸை அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நம்ம 63 கொஷினில் உங்களுக்கு மேபி முழுசாக படிச்சுட்டு அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 கேள்வி 3 கேள்வி தெரியாமல் போகலாம். திரும்ப பயிற்சி எடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எஸ்ஐக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு 50 மாடல் டெஸ்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் புக்கு வடிவில், கேஷ் ஆன் டெலிவரி ஜஸ்ட் 550. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, குட் லக்.